ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி உலகம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, எண்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எண்களில் ஒரு 10 சம் பார்த்தோம். இன்றைக்கும் நம்ம எண்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் பார்க்கலாம். திருக்குறளில் சொல்லாததும் இல்லை, இல்லாததும் இல்லை. திருக்குறளில் எல்லாமே இருக்குது. அதில் ரொம்ப நம்மளுக்கு முக்கியம், இப்போ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் ஊக்கமுடைமை. அந்த ஊக்கமுடைமையிலேருந்து ஒரே ஒரு குறள் பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேவா? உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னா எண்ணுவதை உயர்வாகவே எண்ணணும். என்னால் முடியாது அப்படின்னு நம்ம எப்போவுமே நினைக்கக்கூடாது. உள்ளுவதே எல்லாம் உயர் உள்ளல், உயர்வாகவே எண்ணணும். மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. எண்ணியதை அடைய விட்டாலுமே நம்மளோட எண்ணத்தை கைவிடவே கூடாது. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், எண்ணுவதை உயர்வாகவே எண்ணணும். மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. எண்ணியதை அடையாவிட்டாலும் நம்ம எண்ணத்தை கைவிடவே கூடாது. நம்ம நினச்சிட்டே இருந்தோன்னா அந்த காரியத்தை நம்மளால் சாதிக்க முடியும். அதான் ஊக்கமுடைமையில் அழகாக சொல்லியிருக்காங்க. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. ஓகேவா? மாதிரி நீங்கள் என்ன ஒரு கஷ்டமாக இருக்கட்டும் லைஃப்பில், எப்போவுமே நம்மளால் முடியாது அப்படி சொல்லிட்டு நினைக்கவே கூடாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அந்த மாதிரி நம்மளோட ஊக்கம் தளராத ஊக்கத்தோடு நம்ம படிச்சுட்டே இருக்கணும். கண்டிப்பாக நம்ம நினச்சதை நம்ம சாதிக்க முடியும். சரி, வாங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் நம்ம எண்கள்லேருந்து ஒரு 10 சம் பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ 2வது பார்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின். முன்னி இல்லா ஒரு முழு எண். என்ன கேட்குறாங்க? முன்னினா என்ன? முன்னாடி ஒரு வேல்யூ, அந்த வேல்யூக்கு முன்னாடி ஒரு எழுத்துமே இருக்காது. அதுதான் இருக்கிறது தான் முன்னி. இப்போது 2ன்னு எடுத்துட்டோம்னா 2க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்போ 2ஓட முன்னி என்ன? 1. 100 எடுத்துட்டோம்னா 100ஓட முன்னி 99. 88 எடுத்தோம்னா 87, அதோட முன்னி எண். 88ஓட முன்னி அப்படின்னா அதுக்கு முந்தின எழுத்து, முந்தின எண். ஓகேவா? அப்போ முன்னி இல்லாத ஒரு முழு எண் என்னன்னு கேட்குறாங்க. முன்னி இல்லாத ஒரு முழு எண் என்ன? ரொம்ப ஈஸி தான். 0. ஆன்சர் 0. 0க்கு முன்னாடி எந்த ஒரு எண்ணுமே கிடையாது. அதாவது முழு எண் கேட்குறாங்க. ஓகேவா? மைனஸ் வேல்யூ இருக்கும், அப்போல்லாம் சொல்லக்கூடாது. முழு எண். பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின். 0வின் தலைக்கிளி. 0வின் தலைக்கிளி என்ன? 0க்கு தலைக்கிளியே கிடையாது. இப்போ 1ன்னு பார்த்துட்டோன்னா 2ன்னு பார்த்துட்டோன்னா 2க்கு கீழே 1 இருக்குதான் அர்த்தம். அப்போ 2வின் தலைக்கிளி நம்ம எப்படி எழுதுவோம்? 1/2ன்னு எழுதுவோமா? 3ன்னு கேட்டுட்டோன்னா 3க்கு கீழே 1ன்னு இருக்கும். 3ன் தலைகிளின்னு கேட்டால் 1/3 அப்படி போடுவோம். ஆனால் 0க்கு தலைகிளியே கிடையாது. ஓகேவா? முன்னி இல்லாத ஒரு முழு எண்ணும் 0 தான். 0க்கு தலைகிளியும் கிடையாது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாருங்கள், தலைகிளி தான். -7/9ன் தலைகிளி என்ன? -7/9ன் தலைகிளி. இதுக்கு தலைகிளி என்ன? தலைகிளின்னா இந்த நம்பர் கீழே வரும், இந்த நம்பர் மேலே போகும். அப்போ மைனஸ் அப்படியே தான் இருக்கும். -9/7. ஓகேவா? பேசிக்காக தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அடுத்த பார்ட்டில் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிபோனாசி நம்பர். பிபோனாசி நம்பர் அப்படின்னா பிபோனாசி தொடர் அப்படின்னா இந்த 2 வேல்யூவை கூட்டினா வர்றது, 2 வேல்யூவுக்கு கூட்டி நம்ம அடுத்தடுத்த வேல்யூ என்ன வரும் நம்ம எழுதணும். அதுதான் பிபோனாசி வேல்யூ. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 1, இந்த 2 1 நம்ம எழுதிடுவோம். 1, 1, 1, 2, 3, 5, 8, A. இதில் ஏயோட மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏக்கு அப்புறம் 21, 21க்கு அப்புறம் 34 எழுதியிருக்காங்க. பிபோனாசி நம்பர்னால் என்ன? முன்னாடி உள்ள 2 நம்பரை கூட்டி எழுதணும். இப்போ இந்த 2 1 நம்ம எழுதிடலாம். 1, 1ன்னு எழுதிடலாம். இந்த 2 நம்பரை கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? அப்புறம் 1 + 2 கூட்டினா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்குமா? அதான் அடுத்த நம்பர் 3. அப்புறம் 2 + 3 கூட்டினா என்ன கிடைக்கும்? 5. 5 + 3 என்ன கிடைக்கும்? 8. 8 + 5 நம்ம கூட்டினா என்ன கிடைக்கும்? 13 கிடைக்குமா? இந்த ஏ இருக்கிற வேல்யூ, ஏ இருக்கிற இடத்துல 13 வரும். இப்போ இந்த 8 + 13 ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 21 கிடைக்கும்.
அப்போது அந்த ஏயின் மதிப்பு என்ன 13. பிபோனாசி நம்பர்னால் அடுத்தடுத்த நம்பர்களை நம்ம கூட்டி கூட்டி எழுதிட்டே வரணும். இப்போ இதிலே கேட்பாங்க 8வது உறுப்பு என்ன, 9வது உறுப்பு என்னன்னு கேட்பாங்க. இப்போ இதில் வந்து 8வது உறுப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் 21 அப்படியே வரும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கேட்டிருக்காங்கல்ல 8வது உறுப்பு என்ன. இது வந்து ஹோம்ஒர்க் சம்மாக செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1, 1, 2, 3, 5, 8 என்ற தொடரில் 8வது உறுப்பு என்ன. அப்போது இதில் 1 2 3 4 5 6 6 டிஜிட் கொடுத்துருக்காங்க, 6 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து 5ஐயும் 8ஐயும் கூட்டினா என்ன வரும், அதுக்கு அடுத்து வர நம்பரையும் 8ஐயும் கூட்டினா என்ன வரும். இதுதான் ஆன்சர். இது வந்து நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக எல்லாருமே போடுங்க. நெக்ஸ்ட்டு 3ஆல் வகுபடும் எண். 3ஆல் வகுபடும் எண் இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரையுமே வந்து டிவைட் பண்ணதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இல்லையா. இப்போது 1 4 8 6 0 7 9 8 2 1 இதை வந்து நம்ம 3ஆல் வகுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். ஆனால் நம்பர்ஸ் சீரீஸில் நம்மளுக்கு இதில் ஷார்ட்கட் இருக்குது. 3ஆல் வகுபடும் எண்கள், 6ஆல் வகுபடும் எண்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், 9ஆல் வகுபடும் எண்கள் எப்படி கண்டுபிடிக்கணும். இப்படி பெரிய டிஜிட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ வந்து 12 கொடுத்துருந்தாங்கன்னா அது 3ஆல் வகுபடுமா இல்லையா நம்ம டக்குனு கண்டுபிடிச்சிடலாம். 27 கொடுத்துருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் 3ஆல் வகுபடுமா வகுப்படாதா. 30 கொடுத்துருந்தா கண்டுபிடிக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் என்னென்னா, கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூவையும் நம்ம என்ன பண்ணோம், கூட்டணும். 1 + 4 + 8 இப்படி நம்ம கூட்டணும்னா 1 + 4 + 8 + 6 + 0 + 7 + 9 + 8 + 2 + 1 இப்படி எல்லா நம்பரையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சரை டிவைட் 3 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இந்த எல்லா நம்பரையும் கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர் எல்லாத்தையும் கூட்டினா 46 வரும். 46 ÷ 3, அதாவது 3ஆல் வகுபடும் எண்களை கண்டுபிடிக்கிறது எல்லா இலக்கங்களின் கூடுதல் ÷ 3. ஓகேவா, எல்லா இலக்கங்களின் கூடுதல் ÷ 3. இப்போ இது டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்போ இது 3ஆல் வகுபடாது. அடுத்து பாருங்கள் 2 4 6 8 10 12 14 16 18 20 20 வந்து 3ஆல் வகுபடுமா, வகுபடாது. அப்போ இதுவும் கிடையாது. இதை பாருங்கள் 1 3 4 6 7 9 10 12 14 15 15 3ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகேவா, ரொம்ப ஈஸி தான். இப்படி எல்லா டிஜிட்டையும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணி பாருங்கள். அந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன் நம்ம 3 போடுறோம், அது வந்து 3ஆல் வகுபடுமான்னு கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம 3ஆல் வகுபடுமான்னு பார்க்குறோம். இது வந்து 3ங்கிற நம்பர் வகுபடுமாங்கிறதுக்கான ரூல். நம்பர் சீரீஸில் இது ஒரு ரூல். ஓகேவா, இதே மாதிரி 9ஆல் வகுபடுமான்னு கேட்பாங்க. 9ஆல் வகுபடுமா அப்படி கேட்டாலும் இதே தான், சேம். எல்லா நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி எல்லா இலக்கங்களையும் ஆட் பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் எல்லா இலக்கங்களின் கூடுதல் ÷ 9. ஓகேவா, இப்போ 3ஆல் வகுபடும்னா எல்லா இலக்கங்களின் கூடுதல் ÷ 3. இந்த ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வரும். 3ஆல்னால் 3ஆல் வகுப்போம், 9ஆல் வகுபடுமான்னு கேட்டால் 9ஆல் வகுப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம் போகலாம். பாருங்கள் 7th கொஸ்டின். 3 × 5 3 × 5 ஹோல் மேலே என்ன போட்டிருக்காங்க, 12 போட்டிருக்காங்க. அப்புறம் 2 × 7 10 போட்டிருக்காங்க. 10^25 போட்டிருக்காங்க. இது மொத்த பகா காரணிகளின் எண்ணிக்கை. இதையும் பார்க்கணும், மொத்த பகா காரணிகளின் எண்ணிக்கை. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 3 × 5. பகா காரணிகள்லாம் என்னது, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபட நம்பர் மட்டும்தான் பகா எண், வேறு எந்த நம்பராலையும் வகுப்படாது. இப்போ இந்த 3 வந்து 1ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும். 5 வந்து 1ஆலையும் வகுப்படும், 5ஆலையும் வகுப்படும். 2 வந்து 1ஆலையும் வகுப்படும், 2ஆலையும் வகுப்படும். 7ம் அதே தான். 10 வந்து பாருங்கள், இந்த 10 நம்ம வந்து பகா காரணிகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது கிடையாது அப்படின்னு நம்ம விட முடியாது. இதை வந்து நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், 5 × 2 அப்படின்னு பிரிக்கலாமா. அப்போது 5 2 10, 5 × 2 ஹோல் பவர் 10 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா, பாருங்கள் புரியுதா. பகா காரணிகள் அப்படின்னா ஒன்னாலையும் அந்த எண்ணாலையும்
மட்டும்தான் வகுப்படும். அதுதான் பகா காரணிகள். இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். 3 × 5 ஹோல் பவர் 12. அடுத்து 2 × 7 ஹோல் பவர் 10. அடுத்து இந்த 10 எப்படி எழுதலாம்? 5 × 2ன்னு எழுதலாமா? 5 × 2 ஹோல் பவர் 10. இப்போ இதுவுமே பகா காரணிகள் ஆயிடுச்சா? 5 ரெண்டுமே பகா காரணிகள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த ஹோல் பவர் 12 அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 12 வந்து இந்த 3க்கும் உண்டு, இந்த 5க்கும் உண்டு. அது 10 வந்து 2க்கும் உண்டு, இந்த 7க்கும் உண்டு. 10 வந்து இந்த 5க்கும் உண்டு, இந்த 2க்கும் உண்டு. இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? இப்போ நம்ம எழுதலாம் 3 பவர் 12 இன்ட்டு 5 பவர் 12 இன்ட்டு 2 பவர் 10 இன்ட்டு 7 பவர் 10 இன்ட்டு 5 பவர் 10 இன்ட்டு 2 பவர் 10. இது எப்படி எழுதிருக்கோன்னு புரியுதா உங்களுக்கு? மேலே அந்த 12 வந்து 3க்கும் உண்டு, 5க்கும் உண்டு. அதனால தான் நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். இந்த 10 வந்து 2க்கும் உண்டு, 7க்கு காமனாக தான் நம்ம மேலே போட்டிருக்கோம். அதனால் தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? மொத்த பகா காரணிகளின் எண்ணிக்கை. அப்போது இந்த 3ங்கிற பகா காரணி எத்தனை டைம் இருக்குது? 12 டைம்ஸ் இருக்கா? 3ங்கிற பகா காரணி 12 டைம்ஸ் இருக்குது. இந்த 5 வந்து 12 டைம்ஸ் இருக்குது, 2 10 டைம்ஸ் இருக்குது, 7 10 டைம்ஸ் இருக்குது, 5 10 டைம்ஸ் இருக்குது, 2 10 டைம்ஸ் இருக்குது. இப்போ இந்த மேலே உள்ள பவரில் உள்ள எல்லா நம்பரையும் கூட்டினா அதுதான் ஆன்சர். 12 + 12 + 10 + 10 + 10 + 10 எவ்வளோ ஆச்சு? 40 50 60 64 ஆச்சா? இதுதான் ஆன்சர். ஓகேவா? புரியுதா? முதல் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 10ங்கிறத வந்து நம்ம பிரிச்சுருக்கோம். 5 × 2 அப்படின்னு பிரிச்சுருக்கோம். அடுத்து மேலே உள்ள பவரில் உள்ள நம்பரை வந்து நம்ம எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். இப்போ 3 × 5 ஹோல் பவர் 12னா அந்த 12 வந்து 3க்கும் உண்டு, 5க்கும் உண்டு. 2 × 7 ஹோல் பவர் 10 அப்படின்னா அந்த 10 2க்கும் உண்டு, 7க்கும் உண்டு. அப்புறம் 5 × 2 ஹோல் பவர் 10 அப்படின்னா அந்த 10 வந்து 5க்கும் உண்டு, 2க்கும் உண்டு. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுதான் நம்ம பிரித்து எழுதி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் அந்த மேலே உள்ள எண்ணிக்கை தானே கேட்குறாங்க, பகா காரணிகள் எண்ணிக்கை. அதனால் மேலே உள்ள பவரில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதான் ஆன்சர் 64. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். 2 பவர் என்ன போட்டிருக்காங்க? 222. 3க்கு பவரில் 333, 5க்கு பவரில் 555. பகா காரணிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுவும் ரொம்ப ஈஸி தான். இதுவும் பகா காரணி தான். 2 3 5 3மே வந்து பகா காரணிகள் கண்டுபிடிச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த வேல்யூ பகா காரணி தானா அப்படி நம்ம செக் பண்ணிக்கணும். இது பகா காரணிகள் தான். 2 3 5 3மே பகா காரணி. மேலே உள்ள எண்ணிக்கை இப்போ 2 வந்து எத்தனை டைம் இருக்குது? 222 டைம் இருக்குது. 3 வந்து 333 டைம் இருக்குது. 5 வந்து 555 டைம் இருக்குது. இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? 0 1 1 0 1 ஆன்சர் வந்து 1110 1110. ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஒரு 8 சம் பார்த்துருக்கோம். இதில் ஒரு சம் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அதை முடிச்சிடுங்க. முடித்து கமெண்டில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே போடணும். 8வது உறுப்பு என்ன? இதுதான் ஹோம்ஒர்க்கு. கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே வந்து செஞ்சு பாருங்கள். உங்களோட நோட்டில் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன்று புக்கில் உள்ளது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு 10 சம் பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் ஃபுல்லாகவே அடுத்த எக்ஸாமுக்குள்ளே நம்மளால் எல்லாமே பார்க்க முடியும். மேக்ஸ் எல்லாமே மேக்ஸுன்னு கஷ்டம்னு நினைக்காதீங்க. நம்ம புரிஞ்சு நம்ம படிக்கலாம். ஓகேவா? சொன்ன மாதிரி நம்ம வந்து என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த நம்ம நினச்சிட்டே இருக்கணும். நினச்சிட்டே இருந்தால் தான் அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும். டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலே நம்மளால் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? அதனால் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம் வீட்டில், எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை படிங்க. படிச்சுட்டு நம்ம அது மூலமாக நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை டெவலப் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.